கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு பாவ மன்னிப்பு. இதற்கு ஆதாரமான வசனம் எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நம்ம மனம் திரும்பி ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம இதுக்கு முன்னாடி செய்த பாவங்களை வைத்து பிசாசும் சரி மனிதர்களும் சரி மாறி மாறி ஒரு குற்ற மனசாட்சியை நமக்குள்ளே உருவாக்கி கொண்டே இருப்பாங்க. அப்போது நமக்கும் அதனால் ஒரு துக்கமும் ஒரு குற்ற மனசாட்சி நமக்குள்ளே அதிகமாக ஏற்படும். அதனால் அழுது கொண்டு இருக்கும் ஒரு சூழ்நிலை, டிப்ரெஷனுக்குள்ளாடி போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் ஏற்படும் போது இதற்கு ஒரு விடுதலையான காரியம் என்ன அப்படின்னா பாவ மன்னிப்பு. அப்போது நமக்கு நல்லாவே தெரியும், ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் அந்த குறிப்பிட்ட சுச்சுவேஷன் வரும்போது நம்ம விசுவாசிக்க ஒரு பலன் இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நாம் அகப்படும்போது அதில் நாம் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு பாவ மன்னிப்பு அந்த ஆசீர்வாதம் நமக்கு கட்டாயம் தேவை. அப்போ அந்த ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி மன்றாட வேண்டும். அப்போ ஆண்டவர் அந்த பாவ மன்னிப்பாகிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு யார் நம்முடைய பழைய பாவங்களை குறித்து நம்மகிட்ட சொன்னாலும் ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் அப்படிங்கிற இந்த விசுவாசம் உறுதி நமக்குள்ளாடி இருப்பதுனால அது நம்மளை அசைக்க முடியாது. அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வருகிற இந்த எதிரியின் தாக்குதல்களில் இருந்து நீங்கள் ஜெயமாக விடுதலையாக சந்தோஷமாக இருக்க முடியும்.